ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஏ எக்ஸாமுக்கான சைக்காலஜி கொஷின்ஸில் பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் ஒரு 130 கொஷின்ஸ் வந்து போட்டிருக்கோம். ஸோ அது எல்லாமே வந்து பிளேலிஸ்ட்டில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி அனலாகி கேட்பாங்க, வேர்ட்ஸ் அனலாகின்னு கேட்பாங்க. ஸோ அதை எப்படி வந்து சால்வ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து இது வந்து எஸ் வரணும். ஸ்கர்மிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்கர்மிஸ் அப்படின்னா மோதல், அதாவது சின்ன மோதல் தான் அது பின்னாடி என்னவா மாறும், வாராக மாறும். ஓகேவா? ஸோ மோதல் தான் வந்து பெரிய போருக்கான காரணமாக இருக்கும். அதே மாதிரி தான் நமக்கு ஏதாவது ஒரு டிசீஸ் வந்துச்சுன்னா அதனால் என்ன உருவாகும் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு சின்ன நோயாக இருக்கும், ஆனால் அது பின்னாடி என்னவா மாறும், ஒரு எபிடமிக்காக மாறிடும், தொற்று நோயாக மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஓகேவா? ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து தொற்று நோய், எபிடமிக். அடுத்து ரெண்டாவது பாருங்கள், அனலாகிலே இந்த மாதிரி கேட்பாங்க. ஷூஸ் இஸ் ரிலேட்டட் டு காப்லர். காப்லர்னால் ஏன்னா ஷூ தைக்கக்கூடியவங்க. ஸோ ஷூ என்பது செருப்பு தைப்பவரோட தொடர்புடையது. அப்போ ஃபஸ்ட்டு இருக்கிறது என்ன, ப்ராடக்ட். அந்த ப்ராடக்ட்டை செய்யக்கூடியவங்க அப்படின்னா கண் கண்ணாடி. அதே மாதிரி ஐ கிளாஸை யார் வந்து தயாரிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூக்கு கண்ணாடி செய்பவர் ஆப்டிஷியன். ஸோ ஆப்டிஷியன் தான் வந்து செய்வார். ஸோ அதனால் இது வந்து அவங்க செய்பவங்களோட தொடர்புடையது. அடுத்த கொஷின் பாருங்கள். இந்த மாதிரி வந்து நமக்கு கிளாக் சம் கேட்பாங்க. ஸோ கிளாக் சம்மில் வந்து ரொம்ப ஈஸி தான். இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ டைம் வந்து 3:40 காட்டுது. ஸோ அதுக்கு நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு சர்க்கிள் வரைஞ்சிக்கலாம். இதில் வந்து 12, 6, 3, 9. ஓகேவா? 1, 2 இருக்கும், 4, 5 இருக்கும், 7, 8 இருக்கும், 10, 11 இருக்கும். இப்போ 3:40னா என்ன, என்னது ஹவர் எண்ட் வந்து 3ஐ விட தாண்டி இருக்கும். ஏன்னா 40க்கு வந்துச்சுன்னா 3க்கும் 4க்கும் நடுவில் இருக்கும். மினிட் ஹேண்ட் வந்து 8. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இதுக்கிடையே உள்ள இந்த ஆங்கிள் எவ்வளோ அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஆங்கிள் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, அதுக்கு ஒரு ஷார்ட்கட் ஃபார்முலா இருக்குது. ஓகேவா? ஷார்ட்கட் ஃபார்முலா என்ன அப்படின்னா, இந்த ஃபார்முலா வந்து ஆங்கிள் கண்டுபிடிக்கிறது. இந்த மாதிரி ஒரு டைம் கொடுத்துட்டு ஹவர் எண்டுக்கும் மினிட் ஹேண்டுக்கும் இடையே உள்ள ஆங்கிள் கேட்டாங்க அப்படின்னா இந்த ஃபார்முலாவை நீங்கள் யூஸ் பண்ணி டைரெக்டாக ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். அது என்ன ஃபார்முலானா, 30 × ஹவர் மைனஸ் 11/2 மினிட்ஸ் இன்ட்டு மினிட்ஸ். இந்த மாடுலேஷன் ஏன் போட்டிருக்கோன்னா, இதில் வந்து நெகட்டிவ் நம்பர்ஸும் வரும். நெகட்டிவ் நம்பர்ஸ் வந்துச்சுன்னா அதை நம்ம பாசிட்டிவ் நம்பராக எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த மாடுலேஷன் போட்டிருக்கோம். ஸோ அதனால் 30 × ஹவர்ஸ், 30 ஹவர் அண்டை வந்து 30ஆல் மல்டிப்ளை பண்ணணும். மினிட்ஸை வந்து 11/2ஆல் மல்டிப்ளை பண்ணி இது ரெண்டையும் கழிச்சோம்னா அதான் ஆங்கிள். ஸோ இப்போ இங்கே வந்து ஹவர் எவ்வளோ, 3 ஹவர்ஸ். ஸோ 3 மினிட் எவ்வளோ, 40. ஸோ அப்போ இதை நீங்கள் தூக்கி சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 30 × 3 வரும், மைனஸ் 11/2 × 40 வரும். ஸோ இதை அடித்தோம்னா 20. ஸோ அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள். இது 30 × 3 90 வரும். இதை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 220. இப்போ பார்த்தீங்கன்னா 90 - 220 அப்படின்னா என்ன வரும், -113 வருமா? நம்ம ஆல்ரெடி மாடுலேஷனுக்குள்ளே எடுத்ததுனால இதை பாசிட்டிவ் வேல்யூவாக நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ ஆன்சர் இதுக்கு 130 டிகிரி. அப்போ இது ரெண்டுக்கு இடையில் உள்ள ஆங்கிள்ங்கிறது 130 டிகிரியாக இருக்கும். ஸோ ஆன்சர் இதுக்கு 130 டிகிரி. ஓகேவா? ஸோ இந்த ஃபார்முலாவை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 30 × ஹவர் மைனஸ் 11/2 × மினிட்ஸ். ஸோ இந்த மாதிரி ஹவர் எண்டுக்கும் மினிட் எண்டுக்கும் இடையே உள்ள ஆங்கிள் கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலாவில் போட்டு ஈஸியாக செஞ்சிடலாம். அடுத்த கொஷின், இதுவும் வந்து டைம் சம்மந்தமாக தான். இஃப் த டைம் இன் கிளாக் வந்து 7:27 அப்படின்னா வாட் இஸ் த டைம் இன் த மிரர்? ஸோ கிளாக்கில் 7:27 காட்டுது. ஓகேவா? இந்த மாதிரி காட்டு, 7:27ங்கிறத காட்டும். ஸோ இந்த மாதிரி காட்டுச்சுன்னா மிரர் இந்த கிளாக்குக்கு முன்னாடி ஒரு மிரர் வச்சோம்னா மிரரில் என்ன இமேஜ் வரும்? ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மிரர் இமேஜ் கேட்டாங்கன்னா அதுக்கும் ஒரு ஷார்ட்கட் இருக்குது. மிரர் டைம் கண்டுபிடிக்கணும்னா 11லேருந்து ஹவர்ஸை கழிக்கணும். அதே மாதிரி மினிட்ஸை வந்து 60லேருந்து கழிக்கணும். ஓகேவா? ஸோ இதுதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கோங்க. நடுவில் வந்து அந்த டாட் வர்றது அது. இப்போ பாருங்கள், 7 ஹவர்ஸ் இருக்குது. அப்போ ஹவருங்கிறது இங்கே 7, மினிட்டுங்கிறது 27. இது அப்படியே இதில் போடுங்க. 11 - 7. ஓகேவா? 60 - 27. அவ்வளோதான். ஸோ 11 - 7 எவ்வளோ, 4. 60 - 27 எவ்வளோ, 33. அப்போது மிரர் டைம்ங்கிறது 4.33, அதாவது 4:33. இதுதான் வந்து மிரர் டைம். ஸோ மிரர் டைம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்குது. என்னென்னா ஹவரை வந்து 11லேருந்து கழிக்கணும், 11 - ஹவர். மினிட்ஸை வந்து 60 - மினிட்ஸ் கண்டுபிடிச்சோம்னாலே அதோட மிரர் ஹவர் தெரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ சிம்பிளாக ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இந்த ஃபார்முலாவையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் இதுக்கு முன்னாடி பார்த்த இந்த ஆங்கிள் ஃபார்முலாவையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து
இந்த டைரக்ஷன்லேயே வந்து டிகிரிஸ் வச்சு கொடுக்குறாங்க. ஸோ இதுவும் ஈஸி தான். A man is facing towards west. ஃபஸ்ட்டு நார்த்து சவுத்து ஈஸ்ட்டு வெஸ்ட்டு. ஓகேவா? ஸோ போட்டாச்சு. இப்போ மேன் ஃபேஸிங் டுவர்ட்ஸ் ஈஸ்ட்னா இந்த டைரக்ஷனில் அவன் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கான். அண்ட் டேர்ன்ஸ் த்ரோ 45 டிகிரி கிளாக் வைஸ். கிளாக் வைஸ்னால் என்ன? இந்த சைடு, அதாவது அவனோட ரைட் சைடு திரும்பினா தான் கிளாக் வைஸ், லெஃப்ட் சைடு திரும்பினா ஆன்டி கிளாக் வைஸ். கிளாக் வைஸ்னால் கிளாக் எந்த பக்கம் சுற்றுதோ அதுதான் கிளாக் வைஸ். அப்போது அவன் எந்த பக்கம் திரும்புகிறான்? ரைட் சைடு திரும்பினா என்ன டிகிரியில்? 45 டிகிரி. இது வந்து 90 டிகிரி. அப்போ இதில் பாதி தான் 45 டிகிரி. அப்போ இவன் எந்த பக்கம் திரும்பியிருப்பான் அப்படின்னா நார்த் வெஸ்ட் சைடு வந்து திரும்பியிருப்பான். ஓகேவா? ஸோ 45 டிகிரி திரும்பிட்டான். அகெயின் 180 டிகிரி கிளாக் வைஸ். கிளாக் வைஸ்னால் அதே சேம் டைரக்ஷன் தான், ரைட் சைடே தான். 180 டிகிரி டர்ன் பண்ணணும். 180னா என்ன? இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் வந்துடும். அப்போ அவன் இங்கே இருந்தவன், ஏன்னா இந்த லைனு தானே 180 டிகிரி. ஸோ அப்போ 180னா ஆப்போசிட்டில் வரணும். எந்த டைரக்ஷனில் இருக்கானோ அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் வந்துடுவான். இப்போ இங்கே இருக்கான். அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, தென் டேர்ன்ஸ் த்ரோ 270 டிகிரி ஆன்டி கிளாக் வைஸ். இப்படி போனால் கிளாக் வைஸ், இப்படி போனால் ஆன்டி கிளாக் வைஸ். அப்போ இப்படி போனால் எவ்வளோ திரும்புகிறான்? 270 டிகிரி. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிற? 270ங்கிறத எப்படி பிரிக்கலாம்? 180 + 19 பிரிக்கலாமா? பிரித்தோம்னா 270 வந்துடுமா? அப்போ ஃபஸ்ட்டு 180 டிகிரி ரொட்டேட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் 90 டிகிரி ரொட்டேட் பண்ணுவோம். அப்போ டோட்டலாக வந்து நமக்கு 270 டிகிரி வந்துடும். ஸோ எந்த டைரக்ஷன்? ஆன்டி கிளாக் வைஸ். அப்போ என்ன பண்ணணும்? இந்த டைரக்ஷனில் திருப்பணும். அவன் இப்போ ப்ரெசண்ட்டாக இங்கே இருக்கான். ஸோ அப்போ அவனோட லெஃப்ட் சைடு வந்து திரும்புவான். திரும்பினோம்னா ஃபஸ்ட்டு 180 டிகிரி. 180 டிகிரினா அகெயின் என்னவான்? அவனோட ஆப்போசிட் சைடுக்கு வந்துடும். அப்போ இந்த பிளேஸ்க்கு வந்துடுவான். இப்போ அகெயின் இங்கேருந்து என்னது? 90 டிகிரி. 90 டிகிரினா இங்கே வரும். அப்போனா தான் இது 90 டிகிரி வரும். ஸோ அப்போது ஃபைனலாக அவன் இருக்கக்கூடிய பிளேஸ் எது அப்படின்னா சவுத்துக்கும் வெஸ்ட்டுக்கும் இடையில. ஸோ அப்போது இப்போ அவன் எந்த டைரக்ஷனை ஃபேஸ் பண்ணி இருக்கான் அப்படின்னு கேட்டாங்கன்னா சவுத் வெஸ்ட். ஸோ ஆன்சர் இதுக்கு சவுத் வெஸ்ட் டைரக்ஷன். ஓகேவா? ஸோ நமக்கு 45 டிகிரி எப்படி ரொட்டேட் பண்ணணும்னு தெரியணும். 180 டிகிரினா ஆப்போசிட்டில் வந்துடணும். 90னா பெர்பெண்டிகுலர். ஸோ இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா நமக்கு இந்த மாதிரி நமக்கு டிகிரி கொடுத்து டர்ன் பண்ண சொன்னாங்கனாலும் ஈஸியாக பண்ணலாம். ஸோ ஆன்சர் இதுக்கு சவுத் வெஸ்ட். ஸோ இதோட பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம ஒரு 5 கொஷின்ஸ் வந்து பார்த்துட்டோம். அதில் இந்த கிளாக் வைஸ் அண்டு கிளாக் வச்சு கேட்டது எல்லாமே பார்த்தாச்சு. ஸோ தொடர்ந்து பாருங்கள். இதே மாதிரி டிஃப்ரெண்ட்டான சைக்காலஜி சம்ஸ் வந்து நம்ம சேனலில் கொடுக்குறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.